ஃபாரெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டில் ப்ராஃபிட் வரலன்னு நினைச்சா ப்ராப்ளம் மார்க்கெட் ரோட் மேப் நினைச்சா இல்ல. மோஸ்ட் பீப்புள் யூடியூப்ல ரேண்டம் வீடியோஸ் பார்த்து ட்ரேட் பண்றாங்க. 1 வீக் எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க, 1 மந்த் லாஸ்ல இருப்பாங்க, 3 மந்த்ல டோட்டல் ஆஃப் த ட்ரேடிங் குவிட் பண்றாங்க. பட் டுடே வில் ஷோ த ரியல் ட்ரேடிங் ரோட் மேப். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், யுவர் ட்ரேடிங் மைண்ட் செட் ஃபுல்லி சேஞ்ச். சோசியல் மீடியால என்ன காட்டுறாங்க? ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஈஸி மணி, லக்ஸுரி லைஃப். பட் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? ஃபாரெக்ஸ் ஈஸி கேம் இல்ல, இது ஸ்கில் பேஸ்ட் கேம். இது ஒரு பிசினஸ், நாட் கேம்பிளிங். உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் வரும். ஃபாரெக்ஸ் ஜர்னி ஒரு 5 லெவல் கேம் மாதிரி. லெவல் 1 கன்ஃபியூஷன், லெவல் 2 லேர்னிங், லெவல் 3 லாசிங், லெவல் 4 அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் 5 கன்சிஸ்டன்சி. லெட்ஸ் பிரேக் திஸ். கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். ஸ்டார்டிங்ல எல்லாரும் கன்ஃபியூஷன், இண்டிகேட்டர்ஸ் ஓவர்லோட், strategy overloaded, YouTube videos overload, 1 day scalping, next day swing trade. Result என்ன தெரியுமா? Zero clarity தான். Solution என்னன்னா, stop watching everything, focus on one concept, less information, more clarity. Learning stage. இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. பட் மிஸ்டேக் என்னன்னா, only theory, no practice. கரண்ட் வே என்னன்னா, சார்ட் டெய்லி பார்க்கணும், பிரைஸ் மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணணும், பாஸ்ட் மந்த் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். சீக்ரெட் என்னன்னா, மார்க்கெட் ரிப்பீட்டட் ஆகும் பேட்டர்ன் தான். இதை அப்சர்வ் பண்ண எட்ஜ் வேணும். லாசிங் ஸ்டேஜ். தி ஸ்டேஜ் இஸ் பெயின்ஃபுல் ஸ்டேஜ். லாஸ் ஆஃப்டர் லாஸ், கான்ஃபிடன்ஸ் ட்ராப், டவுட்டிங் ஸ்டேஜ். லிசன் கேர்ஃபுல்லி. தி ஸ்டேஜ் இஸ் நெசசரி. பட் பிகாஸ் லாஸ் தான் டீச் பண்ணும் இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன் லாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க, ஜேர்னலை மெயின்டைன் பண்ணுங்க, ரிப்பீட்டட் மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜ். சடன்லி ஒரு பாயிண்ட் வரும், கொஞ்சம் மார்க்கெட் புரியும், லாஸ்ட்லாம் கம்மியாகும், ப்ராஃபிட் வரும். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட் இல்லை, டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். லெஸ் ட்ரேட், மோர் ப்ராஃபிட். கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நீங்க ரீச் பண்ணா நீங்க ப்ரோ இல்ல, பட் ஸ்டேபிள் ட்ரேடர். டெய்லி ட்ரேட் பண்ண மாட்டாங்க, கிளீன் செட்டப் எடுப்பாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரியாலிட்டி மந்த்லி ஸ்மால் ப்ராஃபிட், பட் கன்சிஸ்டன்சி. இதுதான் ரியல் சக்சஸ். ஃபாரெக்ஸ்ல சீக்ரெட் என்ன தெரியுமா? மோர் ட்ரேட், மோர் லாஸ். less trade, more profit. Waiting is skill. Patience is power. மார்க்கெட்ல மணி அதிகமா இருக்கு. யாரு டிசிப்ளினான ட்ரேடர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மணி. From to follow this. Only one strategy per day, 1 to 2 trade. Risk 1% to 2%. Take every trade journal. No over trade. 90 days ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். நீங்க சீரியஸா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னா கமெண்ட்ல ரெடின்னு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.